ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பொன்னி சொன்னதுக்காக சக்தி பிரீத்திக்கிட்ட இந்த மாதிரி நீ வீட்டு விட்டு போறதா உனக்கு நல்லது, உன்னோட வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல ஆரம்பிக்க பக்கத்துல இருந்த பொண்ணையும் சக்திக்கே தெரியாம பிரீத்திய வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிரீத்தியால எதுவுமே வெளிப்படையா பேச முடியாததுனால சக்தி கிட்ட கொச்சிக்கிட்டு போற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு வெறுப்புல அவங்களோட சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கும் போது அப்போ கஸ்டமர் வராங்க. ஆனா அவங்களோட மூடு சரியில்லாததுனால கஸ்டமரை சரியா கவனிக்காம இருக்க அப்போ கரெக்டா அங்க வந்த பொண்ணையும் கஸ்டமர் முன்னாடி பிரீத்தியை செம்மையா வேலை வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க பிரீத்தியோட சேர்லயே உட்காந்து அதிகார தோனியில பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்ப இதனால பிரீத்தி இன்னுமே ரொம்பவே கடுப்பாகுறாங்க. ஆனாலும் அவங்களால பொண்ணியை எதுவுமே பண்ண முடியாததை நினைச்சு ரொம்பவே அவங்க மேலேயே கோவமா இருக்காங்க. ஆனா அது எதுவுமே கண்டுக்காத பொண்ணியோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா சொல்லி சக்தியை அவங்க கூட கூட்டிட்டு போக, ஆனா சக்தியோ பிரீத்தியும் வரட்டுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு பொண்ணியோ பிரீத்தியில வேண்டாம், அவங்க இந்த வேலையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பிரீத்தியை கரெக்டா கட் பண்ணி விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறமா சக்தி பொண்ணு கூட சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்க இருக்க எல்லார் கூடயுமே ரொம்பவே ஹாப்பியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் பொன்னி பண்ண விஷயத்தால ரொம்பவே கோமா இருந்த பிரீத்தியோ இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணியை விட்டு வைக்க கூடாது, அவ எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே எப்படி நடந்துட்டு இருப்பா, அவளுக்கு அவளோட தகுதியை புரிய வச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம சக்தி இன்னுமே தன்னை தான் காதலிச்சிட்டு இருக்கான்ற விஷயத்த எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சு அவளோட முகத்துல கரிய பூசுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கால் பண்ணி பொன்னியை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களோட போட்டோவையுமே அவங்களுக்கு அனுப்பி வச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு அவங்களுமே ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போக இந்த பக்கமும் வீட்டுக்கு சக்தியோட வந்துட்டு இருக்க பொண்ணியோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நான் ஏற்கனவே ஒரு பரிகாரம் கோவில செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தல, அதை பேசாம நம்ம இப்போ செஞ்சுட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் வாட்ச பார்த்துட்டு இப்போ கஸ்டமர் மீட்டிங் இருந்தாலும் இருக்கும், நான் எதுக்கும் பிரீத்தி கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணியும் சக்தி கிட்ட எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அதை பிரீத்தியவே பார்க்க சொல்லுங்க, நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு போயிடலாம், இது ரொம்பவே முக்கியமானது, ஏன்னா மாமாக்காக வேண்டியிருக்குதுன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் பிரீத்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தானும் பொண்ணையும் பரிகாரத்துக்காக கோவிலுக்கு போற விஷயத்த சொல்லிட்டு எந்த மீட்டிங்கா இருந்தாலும் ஒர்க்கா இருந்தாலும் நீயே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடும் சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியும் சரின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு செம்ம வில்லத்தனத்தோட யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக அவங்க இதுக்கு முன்னாடி கால் பண்ண நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிட்டு ஒரு டைமையுமே சொல்லிட்டு உடனடியாக போன் காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டா நடக்கணும்னா அந்த இடத்துல சக்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சக்தியை தன்னை பார்க்க எப்படி வர சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சூப்பரான ஐடியாவை நினைச்சிட்டு உடனடியா இப்போ சக்திக்கு கால் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சரியான நேரத்துல கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பொண்ணையோ சக்தி கூட ரொம்பவே ஹாப்பியா கோவில்ல அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்க வேண்டுதலுக்காக காசை முடிஞ்சு வச்சிருந்த அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து பூசாரி கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே பக்தியோட சந்திரசேகரும் அவங்களோட குடும்பமும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. அப்ப இதை பார்த்த பூசாரியும் பொண்ணிய ரொம்பவே பாராட்டுற விதமா சக்தி கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, அவளோட மாமனாருக்காகவும் குடும்பத்துக்காகவும் என்னெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி பொண்ணு எப்பவுமே அப்படிதான் சொல்லிட்டு பொண்ணிய மறுபடியுமே சைட் அடிச்சிட்டு இருக்கு. ஆனா இப்போ சரியான நேரம் பார்த்து பிரீத்தி சக்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சீக்கிரமா என்ன பார்க்க வர முடியுமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி எதுக்காகன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்திக்கும் தனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதனாலதான் என்னை தயவு செஞ்சு பார்க்கவா, நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே இதனால பதறி போன சக்தியும் பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்ல உடனே பொண்ணையும் கண்டிப்பா இந்த பிரீத்தி மறுபடியும் ஏதோ ஒரு நாடகத்தை தான் ஆட ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு செம்மையே கடுப்பாக்குறாங்க. ஆனா அதை சக்தி கிட்ட காட்டிக்காம சரி வாங்குங்க ரெண்டு பேருமே கிளம்பி போகலாம்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கரெக்டா அங்க அந்த பூசாரியும் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சவங்க கோவிலை விட்டு இவ்வளோ அவசரமா கிளம்பக்கூடாது, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு தான் போகணும், அப்படி இல்லைன்னா தெய்வ குத்தாயிடும் சொல்லிட்டு ஏதேதோ சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் பொண்ணுகிட்ட நீ என் கூட வர வேண்டாம் பொண்ணு, நீ இங்கே இரு, அது மட்டும் இல்லாமல் நான் பிரீத்திக்கு என்னன்னு பார்த்துட்டு உடனடியாக உன்னை இங்கே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே டென்ஷனாக பிரீத்தி தன்னை ஏமாத்துறதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்றது தெரியாததுனால கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்போ பொண்ணையும் நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கடுப்பாகவும் கோவத்திலையும் இருந்தாலும் இன்னொரு பக்கமும் சக்தி பிரீத்திக்காக இப்படி ஓடி ஓடி போய் எல்லா வேலையும் செய்யறத பார்த்துட்டு மனசுக்குள்ள வருத்தம் தான் பட செய்யறாங்க. ஆனா பிரீத்தியை பத்தின உண்மையான முகம் தெரியாததுனாலையும் அவங்க நாடகம் ஆடுறாங்கன்றது புரியாததுனாலையும் உடனடியா அவங்கள பாக்குறதுக்காக அவசரமா சக்தி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா இந்த பக்கம் சக்தி போனதுக்கு அப்புறமா பிரீத்தி இதுக்கு முன்னாடி கால் பண்ண ஆளுங்க கோவிலுக்கு வராங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, பொண்ணிய கஷ்டப்படுத்துறதுக்காக பிரீத்தி ஏற்பாடு பண்ண அடியாட்கள் தான் அவங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம பொண்ணிக்கு பயத்தை மட்டும் காட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள வந்துட்டு பொன்னி பக்கத்திலே வந்து உட்கார பொண்ணியோ கொஞ்ச நேரம் அந்த அடியாட்களை கண்டுக்காம இருந்தாலும் போக போக அந்த அடியாட்கள் எல்லாருமே பொண்ணுகிட்ட பம்பு பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணியும் இவங்க ரவுடிங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா கோவிலை விட்டு போகலான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு போகும்போதுதான் சக்தி அவங்க கிட்ட சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே சக்திக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத சக்தியும் பிரீத்தி சொன்ன பொய்ய நம்பிட்டு அவங்களுக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்க அப்ப கரெக்டா பிரீத்தி சக்தி வர்ற நேரமா பார்த்து லைட்டா கையை கிழிச்சுக்கிட்டு அதுல பிளட் வர மாதிரி பண்றாங்க. உடனே அப்போ கரெக்டா அங்க வந்த சக்தியும் பிரீத்தி இப்பதான் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால பிரீத்தி கையில இருந்து பிளட் வரதை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டு ஓடி போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பாக்குற பிரீத்தியும் சக்தி தனக்காக இன்னுமே அன்பா எல்லாமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு சக்தி கிட்ட ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட எதுக்காக சக்தி என்ன விட்டு விட்டு வெளியே போக சொல்றேன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற எந்த ஐடியாவும் கிடையாது, அதனால நான் இப்போ கொஞ்ச நாள் மட்டும் உன்னோட வீட்டுல தங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த வீட்டுல இருக்கனால யாரும் என்னை பத்தி தப்பா யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊருக்குள்ள நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளவு மதிப்பும் ஊருக்குள்ள உங்களோட குடும்பத்துக்கும் ஜெயா அத்தைக்கும் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஆனா நீ இப்போ தேவையில்லாம இதை பத்தி யோசிச்சுட்டு அவங்களோட மதிப்பும் மரியாதையும் குறைக்கிற மாதிரி என்ன இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்ல உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட சக்தியும் கொஞ்சம் அமைதியா இருக்க. ஆனா பிரீத்தியோ சக்தியோட மைண்டை வாஷ் பண்ற மாதிரி அவங்க கிட்ட உனக்கு நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதா விருப்பம்னா கண்டிப்பா நான் போக தயாரா தான் இருக்கேன். ஆனா நீ இப்ப மட்டும் என்ன இந்த வீட்டு விட்டு அனுப்புனா கண்டிப்பா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லைன்றதை மட்டும் நான் புரிஞ்சுப்பேன். அதுக்கும் மேல இதுக்கப்புறமா நான் இந்த பொட்டிக்கும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி ரொம்பவே வருத்தப்பட்டு நீ நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன், நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன்னு சொல்ல உடனே பிரீத்தியும் என்னோட நல்லதுக்காகன்னு சொல்லிட்டு நீ இப்போ தேவையில்லாம எனக்கு பிடிக்காத விஷயத்த தான் செஞ்சுட்டு இருக்க. ஏன்னா இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலைமையிலும் கிடையாது, அதே சமயம் என்னோட குடும்பம் இருக்க சூழ்நிலையில என்னால எப்படி என்னோட வாழ்க்கையையும் என்னோட கல்யாணத்தையும் யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மன வருத்தத்தோட அழ ஆரம்பிக்கிற மாதிரி நாடக ஆட உடனே இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட சக்தியும் இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட சரி பிரீத்தி உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இங்க இரு, ஆனா என்ன நீ பழைய விஷயத்தையும் உன்னோட குடும்ப சூழ்நிலையையும் யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட லைஃபை கெடுத்துக்காம இருக்கணும், ஏன்னா நீயும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இதை கேட்ட பிரீத்தியும் உனக்கு என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறதே எனக்கு போதும் சக்தின்னு சொல்லிட்டு உடனடியா சக்தியை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல உடனே பிரீத்தி இந்த மாதிரி பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் சக்தி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாலும் பிரீத்தி ரொம்பவே எமோஷனலா இருக்கனால தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தியை விலக்கி விட்டுட்டு சரி எனக்கு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் வேற பொண்ணையே கோவிலையே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்ல உடனே பிரீத்தியும் சக்தி முன்னாடி சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்ற மாதிரி சொன்னாலும் சக்தி கிளம்பி போனதுக்கு அப்புறமா இன்னுமே வில்லத்தனமா யோசிச்சு அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணி இப்போ நிலமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, பொண்ணு இப்போ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே அந்த அடியாட்களும் பொண்ணு இப்போ கோவில தான் இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அவங்க என்னதான் பொண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு சக்திக்காக கோவிலே வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்லவும் உடனே இதனால ரொம்பவே கடுப்பான பிரீத்தியும் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, உடனடியா அந்த பொண்ணி அந்த கோவிலை விட்டு வெளியே போகணும், சக்தி அங்க வந்து பார்க்கும்போது பொண்ணு அங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த அடியாட்களும் பிரீத்தி தர பணத்துக்காக ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு உடனடியா போனை கட் பண்ணிட்டு அந்த அடியாட்கள்ல ஒருத்தங்க பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி கேஷுவலா பேசுற மாதிரி உங்க பேர் தானமா பொண்ணுன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் தாங்கிட்ட இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணது இவங்க தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாததுனால ஆமா என் பேர் தான் பொண்ணு என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே அந்த அடியாலும் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி உங்களோட புருஷன் பேர் தானே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கொஸ்டினை கேட்க உடனே பொண்ணையும் ஆமா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த அடியாலும் இந்த மாதிரி உங்களோட புருஷன் போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ அவங்கள பார்க்கும்போதுதான் அவங்க இந்த மாதிரி கோவில்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்க போட்டோவையுமே எனக்கு அனுப்பி வச்சுட்டு உங்களை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தி அவங்களுக்கு அனுப்பி வச்ச போட்டோவை பொண்ணுக்கு காட்டுறாங்க. உடனே அதை நம்பின பொண்ணையுமே ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு சக்திக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த அடியாலும் பொண்ணிய நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஆட்டோல கூட்டிட்டு போறாங்க. அவங்கள நம்பி போன பொண்ணையுமே ரொம்பவே பதட்டமா சக்திக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கனால அவங்க பக்கத்துல நடக்கிறது எதுவுமே கண்டுக்காம இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் நடக்கிறது எதுவுமே தெரியாத சக்தியோ இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து பொண்ணியை தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அப்போ கோவில்ல எங்க தேடியுமே பொண்ணு இல்லாததுனால ஒருவேளை நம்ம வர ரொம்பவே லேட் ஆயிடுச்சு போல, அதனாலதான் பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சு பார்த்தாலும் இன்னொரு பக்கமும் பொண்ணு நம்ம கிட்ட சொல்லாம கண்டிப்பா இங்க இருந்து எங்கேயுமே போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு கால் பண்றதுக்காக ட்ரை பண்ணி அவங்களுக்கு போன் கால் பண்ண. ஆனா பொண்ணியோ சக்தியோட கால் அட்டன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த அடியால் பொண்ணுக்கே தெரியாம பொண்ணியோட போனை திருடி ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை சைலண்ட்லி போட்டுறாங்க. அதனால பொண்ணுக்கு சக்தி தனக்கு கால் பண்ற விஷயமே தெரியல. ஆனா இந்த பக்கம் பொண்ணுக்கு கால் பண்ணி காலையே அவங்க அட்டன் பண்ணாததுனால சக்தி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாலும் இன்னொரு பக்கமும் எதுக்கும் நம்ம வீட்டுல போய் பொண்ணியை பார்க்கலாம், பொண்ணு அங்க இருக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கு. ஆனா இத அங்க கோவில்லையே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்த அடியாலும் பொண்ணு கூட இருக்க அடியாளுக்கு கால் பண்ணி சொல்ல உடனே இதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட அந்த அடியாலும் உடனடியா பொண்ணிய கோவில்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஆட்டோவை ரொம்பவே ஃபாஸ்டா ஓட்ட சொல்ல உடனே இதை பார்த்த பொண்ணையுமே அந்த ஆள் பண்றது எல்லாமே கொஞ்சம் டவுட்டாவே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகத்தோட அவங்க கிட்ட
போயிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி பொன்னி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடி வந்த சக்தியோ வீட்ல எல்லா இடத்தையுமே தேடி பார்த்துட்டு அங்க பொன்னி இல்லாததுனால ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சக்தி பதட்டத்தோட இருக்கிறத அங்க இருக்க சந்திரசேகர், கார்த்தி, சண்முகம்னு எல்லாருமே பார்த்துட்டு சக்தி கிட்ட என்ன விஷயம் சொல்லி வந்து கேட்க, உடனே சக்தியும் இந்த மாதிரி பொன்னிய காணாத விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பதட்டப்பட்ட 3 பேருமே என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயில்டா கேட்க, உடனே சக்தியுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கோவிலையும் சரி வீட்லயும் சரி பொன்னி இல்ல, அதே மாதிரி வர்ற வழியிலயும் நான் எங்கேயுமே பொன்னிய பார்க்கல. அதுக்கும் மேல பொன்னி தன்னோட ஃபோன் காலையே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற விஷயத்த சொல்ல, உடனே இத கேட்ட உடனே கார்த்திக் கண்டிப்பா இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு சக்தி கிட்ட உடனடியா நம்ம பொன்னி இருந்த கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா மட்டும்தான் பொன்னி எங்கன்றத நம்மளால கொஞ்சமாவது கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க. ஆனா இந்த பக்கமும் அந்த அடியாள் கூட சக்திக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு இருக்க பொன்னியோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடியாள் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ரொம்ப தூரம் நம்ம போன மாதிரி தெரியுதே. அது மட்டும் இல்லாம இந்த ரூட்லலாம் ஹாஸ்பிட்டல் இருக்குன்ற மாதிரியே எனக்கு தெரியலையேன்னு சொல்லி கேட்க, உடனே அந்த அடியாளும் இல்லம்மா இன்னும் கொஞ்சம் தூரத்துல வந்துடும்னு சொல்லிட்டு பொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஆனா பொன்னியோ ரொம்பவே நல்லாவே அந்த அடியாள் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு அந்த அடியாளுக்கே தெரியாம அவங்களோட ஃபோன் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட ஃபோன தேடி பார்க்கும்போது தான் அது காணாம போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்க கண்டிப்பா இந்த ஆளு தான் என்னோட ஃபோன எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி பயத்தோட பார்க்க, அதே சமயம் ஆட்டோக்கு பின்னாடி 2, 3 டூ வீலர்ஸ்ல ஆளுங்க அவங்களே ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு பொன்னி இன்னுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பொன்னிய காணோம்னு சொல்லிட்டு சக்தியுமே பதட்டத்தோட இருக்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சந்திரசேகர், சண்முகம், கார்த்தின்னு எல்லாருமே கோவிலுக்கு வந்து அங்க இருக்கவங்க கிட்ட பொன்னிய பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பூசாரி ஒருத்தங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப நேரமா யாருக்கோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணு கிட்ட அவளோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லவே, உடனே அந்த பொண்ணு பதட்டத்தோட இங்க இருந்து கிளம்பி போனா. ஏன் போகும்போது கூட இந்த பூஜை சாமான கூட மறந்து விட்டுட்டு போற மாதிரி போனா. அப்ப நான் தான் அந்த பொண்ணுகிட்ட இதை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அதனால தான் எனக்கு இது எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னியோட போட்டோ பார்த்து சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான சக்தி, சந்திரசேகர், சண்முகம், கார்த்தின்னு எல்லாருமே உடனடியா ரொம்பவே பதட்டத்தோட ஒருவேளை பொன்னி கோவிலுக்கு வெளியே இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துக்காக போயிட்டு அங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டு பொன்னி இல்லாததை பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு பொன்னி கடத்தப்பட்டிருக்காங்கன்றத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கார்த்தியுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சக்தி கிட்ட செல்ல, உடனே இதை கேட்டுட்டு சந்திரசேகரும் சண்முகமும் பேசாம நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாம், அப்பதான் நம்மளால கூடிய சீக்கிரம் பொன்னியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லவே, உடனே சக்தியும் கார்த்தியும் பேசாம நீங்களும் சண்முகமும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பொன்னிய கடத்திட்டாங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு பொன்னியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க அதுக்குள்ள எங்களால முடிஞ்ச அளவுக்கு பொன்னியை இங்க பக்கத்துல தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு சக்தியை கூட்டிட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்ப, உடனே சந்திரசேகரும் சண்முகமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இந்த பக்கமும் நேரம் ஆக ஆக அந்த ஆள் கூட இருக்கிறதுக்கு பொன்னி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ஆள் கிட்ட இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், என்னோட புருஷன் எப்படி இருக்காங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும், என்னோட போனை வேற எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால உங்களோட போனை கொடுக்குறீங்களா, நான் அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆளு அவங்களால கால் எடுக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு சமாளிக்க, ஆனா பொன்னிய அவங்க கிட்ட மறுபடியுமே போனை தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க, உடனே இதனால டிஸ்டர்ப் ஆன அந்த ஆளுமே பொண்ணுகிட்ட அவங்களோட சுரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம செம்ம கோவத்தோட, என் பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்களோட வேலை முடிஞ்சிடும், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை நாங்களே விட்டுட்டு போயிடுவோம், தேவையில்லாம ஏதாவது பண்ண போய் என்னை கோவப்படுத்தாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லி பொன்னிய மிரட்டிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக, ஆனா பொன்னியோ அந்த ஆள் அப்படி பேசினதுனால இருந்த பயம் இன்னுமே அதிகரிச்சு உடனடியா இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து உடனடியா அந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளோ பொன்னியை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கனால பொன்னியோட கணத்திலே பல்லாருன்னு ஒரு அறையை விட்டு அவங்களோட மூக்குல மயக்க மருந்து துணியை வச்சு அமுக்கி பொன்னியை மயக்கமடைய வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணை ஆட்டோல கூட்டிட்டு போறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கார்ல மாத்துறதுக்காக மாத்தி எடுத்துட்டு போறதுக்காக அவங்களோட கூட்டாளி அடையாள் கிட்ட போன் பண்ணி காரை எடுத்துட்டு வர சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஆளுமே அந்த காரை அவங்க சொன்ன இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, இந்த பக்கமும் சந்திரசேகரும் சண்முகமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பொன்னி கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு போலீஸ்காரங்க உதவியோட பொன்னியை தேடிட்டு இருக்க, அதே சமயம் சக்தியும் கார்த்தியும் கோவிலை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு பொன்னியை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஆளுக கிட்ட விசாரிச்சு இந்த மாதிரி பொன்னி ஒரு ஆள் கூட சேர்ந்து ஆட்டோல இந்த ரூட்ல பதட்டமா போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதே ரூட்ல அவங்களும் பொன்னியை தேடி போயிட்டு இருக்க, இந்த பக்கமும் பொன்னிய ஆட்டோல கடத்திட்டு போற அந்த ஆளுங்களோ பிரீத்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க கடத்திட்டாங்கன்ற விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே பதறி போன பிரீத்தியும், நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நான் சும்மா அந்த பொன்னிய கொஞ்ச நேரம் தானே டைவர்ட் பண்ண சொல்லியிருந்தேன், ஆனா நீங்க இப்போ அவளை கடத்திட்டீங்கன்னா நான் இப்போ என்ன
பண்ணுவேன்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்ல உடனே அந்த அடியாட்களும் பிரீத்தி கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்களும் அப்படிதான் மேடம் யோசிச்சு அந்த பொண்ணை ஆட்டோல கூட்டிட்டு வந்தோம். ஆனா அந்த பொண்ணுக்கு எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால நாங்க வேற வழி இல்லாம இந்த ஒரு வேலையை பண்ணிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஆனா இப்போ இந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ கரெக்டா பின்னாடி சக்தியும் கார்த்திக்கும் வந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த ஆட்டோல இருக்க அடியால் ரொம்பவே பதட்டப்பட்ட பிரீத்தி கிட்ட நீங்க சொன்னீங்க இல்லாம சக்தின்னு ஒரு ஆளு இந்த பொண்ணோட புருஷன் அவன் எங்களை தேடி வந்துட்டு இருக்கான். நாங்க இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி இன்னுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் சக்தி உங்களை பார்த்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க உடனே அந்த அடியால் இன்னும் பார்க்கலன்னு சொல்ல உடனே பிரீத்தி முதல்ல அந்த பொண்ணைய அந்த சக்தி கண்ணில் படாத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அந்த இடத்துக்கு பொண்ணையை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவே உடனே அந்த அடியாலும் சக்திக்கு தெரியாத மாதிரி பொண்ணியை மறைச்சிட்டு பிரீத்தி சொன்ன இடத்துக்கு பொண்ணியை யாருக்குமே தெரியாம கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அந்த அடியாட்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி மயக்கத்துல இருந்த பொண்ணி கொஞ்சமா மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போற அதே ரூட்ல அந்த ஆட்டோக்கு பக்கத்துல சக்தியும் கார்த்திக்கும் வண்டியில போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனடியா ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு சக்தின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க உடனே இதனால பதட்டப்பட்ட அந்த அடியாளுமே கத்திட்டு இருக்க பொண்ணியோட வாயை மூடுறாங்க. ஆனாலும் பொண்ணி கத்துற சத்தம் ஒரு வழியா சக்திக்கு கேட்டு திரும்பி பார்க்கவே பொண்ணியே இந்த மாதிரி ஒரு ஆளு வலுக்கட்டாயமா ஆட்டோல கூட்டிட்டு போறத பார்த்துட்டு உடனடியா கார்த்திக் கிட்ட சொல்லி அந்த ஆட்டோவை சேஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த ஆட்டோல இருக்க அடியாளுமே சக்தி நம்மள பிடிச்சிட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு உடனடியா அந்த ஆட்டோவை வேகமா ஓட்ட சொல்லி வேகமா போயிட்டு இருக்க. ஆனா அப்போ அந்த அடியால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சந்திரசேகரும் சண்முகமும் போலீஸ்காரங்க உதவியோட அந்த ஆட்டோவை வழிமறைச்சு மடக்கி பிடிக்கிறாங்க. அதனால அந்த அடியாளுமே போலீஸ்காரங்க கிட்ட வசமா சிக்கிக்கிறாங்க. உடனே பின்னாடி வந்த சக்தியும் உள்ள மயக்கத்துல இருக்க பொண்ணிய தூக்கிக்கிட்டு கண் கலங்கி உடனடியா பொண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ அந்த அடியாட்கள் பொண்ணிய சீக்கிரமா நம்ம சொன்ன லொகேஷனுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அங்க வர சொல்லிட்டு அவங்களும் அங்க போயிட்டு வேற ஏதோ ஒரு பெரிய பிளான பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத சக்தியோ பொண்ணியோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க எதுக்காக பொண்ணையை கடத்தினாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட அந்த அடியாட்களை விசாரிச்சு பாத்தீங்களா எதுக்காக அவங்க பொண்ணையை கடத்துறாங்கன்னு சொல்லி கேட்க உடனே அந்த அடியாட்களுமே இவங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிரீத்தி எந்த லொகேஷன் அந்த அடியாளுக்கு அனுப்புனாங்களோ அந்த லொகேஷனுக்கு போறாங்க. ஆனா இப்படி போலீஸ்காரங்க வராங்கன்றத கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பிரீத்தியோ அங்க பொண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க வந்த போலீஸ்காரங்களும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க பொண்ணையும் அவங்களோட அப்பாவையுமே கரெக்டா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சக்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்க விஷயத்த சொல்ல உடனே சக்தியும் அது யாருன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போக அதே சமயம் பொண்ணையுமே மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறாங்க. அதுக்கப்புறமா சக்தி பொண்ணு கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ அங்க பிரீத்தியும் அவங்களோட அப்பாவும் இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக்கான சக்தியும் அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இவங்க எதுக்காக இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அடியாட்களோட போன்ல இந்த லொகேஷன் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷனை இந்த பொண்ணு தான் இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்ரூவலா மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தி தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க கிட்ட கண்டிப்பா இதை என்னால நம்பவே முடியாது, கண்டிப்பா பிரீத்தி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தியை பார்க்க பிரீத்தியோ என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்க. சக்தியோ பொண்ணிய பார்த்து பொண்ணி பிரீத்தி கண்டிப்பா இதை பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது தானே, நீயாவது எனக்கு ஏதாவது பதில் சொல்லி என்னால நடக்கிறது எதுவுமே நம்ப முடியலன்னு சொல்ல உடனே இதுக்கு மேலேயும் சக்தி கிட்ட உண்மையை மறைச்சோன்னா கண்டிப்பா அது நல்லதுக்கு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணையும் பிரீத்தி இதை பண்ணியிருப்பாங்கன்றதை நான் முழுசா நம்புறேன், ஏன்னா அவங்க இதை பண்ணக்கூடியவங்க தான் சொல்ல உடனே சக்தியும் கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் பிரீத்தியை நம்புறேன், பிரீத்தி இந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்னு சொல்ல உடனே பொண்ணையும் பிரீத்தி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா நீங்க இதை நம்புவீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பிரீத்தி பண்ண எல்லா வேலைகளையுமே சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பிரீத்தி அந்த வீட்டுல போய் சொல்லிதான் தங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கூட அவங்க அப்பா இருக்காங்க, அதை வச்சு உங்களுக்கு உண்மை புரிய வந்திருக்கும்னு சொல்லிட்டு சக்தியை பார்க்க உடனே சக்தியும் ஆனா பிரீத்தி எதுக்காக இப்படி பண்ணணும், அவ இதுக்காக நம்ம எல்லார்கிட்டயுமே போய் சொல்லணும், அதுக்கும் மேல உன்னை கடத்துற அளவுக்கு அவளுக்கு உன் மேல என்ன கோவம்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணையும் இந்த மாதிரி அவளோட லைஃப்க்கு குறுக்க இருக்கிறத நான் மட்டும் தானே அவன் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவ இன்னுமே உங்களை காதலிச்சிட்டு தான் இருக்கா, அவ உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் என்ன உங்களோட லைஃப்ல இருந்து போக வைக்கணும்னு இவ்வளவு பெரிய வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அங்க நின்றுட்டு இருக்க பிரீத்தியை பார்த்து பிரீத்தி பொண்ணி சொல்றது எல்லாமே உண்மைதானா, நீ தான் இது எல்லா வழியும் பண்ணியா, இது எல்லாத்தையும் எனக்காக தான் பண்ணியா, நீ இன்னும் என்ன காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஆமா சக்தி பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் ரொம்பவே ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் பொண்ணி கஷ்டப்படுறதுக்கு பிரீத்தி தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனால ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவும் நீ தயவு செஞ்சு என்னோட முகத்துல முழிச்சிடாத, ஏன்னா நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே நீ சுக்குநூற உடைச்சிட்ட, அதனால இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுக்கும் மேல இதுக்கப்புறமா நீ என்னோட வீட்டுக்கு வரக்கூடாது என்னோட ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்க கிட்ட இந்த ஒரு தடவை இந்த பொண்ணை மன்னிச்சு விட்டுருங்க, இதுக்கப்புறமா அவ ஏதாவது பண்ணானா நானே இவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா சக்தி இந்த மாதிரி தான் மேல ரொம்பவே வெறுப்பா பேசுறத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத பிரீத்தியோ சக்தி கிட்ட செம்மையா அழுதுகிட்டு, சக்தி தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, இது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு நீ நினைக்கிற அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. அவ பிளான் போட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் நிக்கிறதுக்கான முழு காரணமே அவதான் சதி செஞ்சு கடைசி நேரத்துல நம்மளோட கல்யாணத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டா. தயவு செஞ்சு நீ அவளை நம்பாத. நீ வேணா அவளோட அப்பாவியான முகத்தை பார்த்திருக்கலாம், ஆனா நான் அவளோட வில்லத்தனமான முகத்தை பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் உன் மேல ஆசைப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு அவ பிளான் போட்டு தான் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தரகரெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசியிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லாம உன் வாயாலேயே என்ன அந்த வீட்டை விட்டு போக சொல்லி சொல்ல வச்சுட்டா. அது மட்டும் இல்லாம அவ மிகப்பெரிய கிரிமினல், பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருப்பா. நீ தயவு செஞ்சு அவளை நம்பாத, என்ன மட்டும் நம்புன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா சக்தியோ பிரீத்தியோட முகத்தை கூட பார்க்காம கோவத்தோட நின்னுட்டு இருக்க. அப்ப பொண்ணையோ பிரீத்தி கிட்ட இதுக்கு மேலேயும் நீங்க தேவையில்லாம பேசாம இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட கல்யாணம் நீக்க காரணம் நான் கிடையாது, நீங்க தான். நீங்க மட்டும் ஒருவேளை அன்னைக்கு யாரு பேச்சையுமே கேட்காம சக்தி கூடயே இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் உங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கும் மேல நானும் உங்களோட லைஃப்குள்ள வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவது நடந்ததை ஏத்துக்க கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா சக்தி எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவங்க என்னோட புருஷன். சோ இதுக்கப்புறமா நீங்க அடுத்தவங்களோட புருஷனுக்கு ஆசைப்படாம உங்களோட லைஃப நீங்க வாழ்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நீங்க இதே மாதிரி வேலையை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை என்னால மன்னிக்கவும் முடியாது, தண்டிக்காம இருக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்போதைக்கு நாங்க வீட்ல யாருக்கிட்டையுமே சொல்லல. நீங்களா அந்த வீட்ல இருந்து வெளியே போற மாதிரி போயிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கும். அதுக்கு மேல ஜெயாத்தா உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால அதை தயவு செஞ்சு வீணடிச்சிடாம உங்களோட மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட இப்ப நம்ம இங்க இருந்து போகலாம் சக்தின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, ஆனா பிரீத்தியோ சக்தியை தடுத்து நிறுத்திட்டு அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட வாழாத, அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்துரு, நம்ம 2 பேரும் பழையபடி சேர்ந்து வாழலாம். நீ என்ன மட்டும் தானே லவ் பண்ற, அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா லைஃப் வாழலாம்னு சொல்ல உடனே சக்தியும் ரொம்பவே வெறுப்போட, நீ எல்லா மாரி பேசிட்டு இருக்க பிரீத்தி, இதுக்கப்புறமா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னோட ஒய்ஃப்னா அது பொண்ணு மட்டும்தான், அவளோட இடத்துக்கு வேற யாராலையும் வர முடியாது, அதுல நீயும் அடக்கம்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி போக, அப்ப பிரீத்தியோ நீ ஒன்னும் அந்த பொண்ணிய விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, கட்டாய கல்யாணம் தானே பண்ணிக்கிட்ட, என்ன மட்டும் தானே நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, அதை இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சக்தியும் நீ சொல்றபடி ஃபர்ஸ்ட் நான் பொண்ணிய விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் விருப்பமே இல்லாம அவ கூட வாழ்ந்தாலும் இப்போ நான் இவ கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம உன்னை நான் இதுக்கு முன்னாடிதான் காதலிச்சனே தவிர இப்போ காதலிக்கல, அதனால நீ தேவையில்லாத எண்ணத்தை யோசிச்சு பார்த்துட்டு உன்னோட வாழ்க்கையை வீணடிக்காம இதுக்கப்புறமாவது உன்னோட வாழ்க்கையை பாரு, என்ன தயவு செஞ்சு மறந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டு பிரீத்தியும் அப்பனா நீ என்ன காதலிக்கலன்னா வேற யாரை காதலிக்கிற, அந்த பொண்ணியவா காதலிக்கிறேன்னு சொல்லி கேட்க, உடனே சக்தியும் கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஆமா நான் இப்போ பொண்ணியை தான் காதலிச்சிட்டு இருக்கேன், அவ கூட தான் சேர்ந்து வாழ போறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போதைக்கு பொண்ணி தான் முக்கியம், வேற யாரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வா பொண்ணி, இதுக்கப்புறமாவும் நம்ம இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பொண்ணியோட கையை பிடிச்சு அங்க இருந்து பொண்ணியை கூட்டு போக, அப்போ பொண்ணியோ இந்த மாதிரி சக்தி தன்னை காதலிக்கிறாங்கன்றது சொன்ன கேட்ட உடனேயே ஒரு பக்கம் செம்ம ஷாக்கோட இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் ரொம்பவே சந்தோஷமா சக்தியோட கையை பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீரோட அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு பிரீத்தி ரொம்பவே மனசு வருத்தத்தோட மன உடைஞ்சு அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரீத்தி கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களோட அப்பாவும் பிரீத்தி கிட்ட வந்து இதுக்கப்புறமாவும் நீ கஷ்டப்பட வேண்டாமா, நம்ம இங்க இருந்து போயிடலாம், அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ அந்த சக்தியோட லைஃப்குள்ள போகவே வேண்டாமான்னு சொல்ல, ஆனா பிரீத்தியோ அவங்க அப்பா கிட்ட இன்னுமே சக்தி பொன்னியோட உண்மையான முகம் தெரியாம இருக்கனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான், நான் எப்படியாவது அவங்க கிட்ட பொன்னியோட உண்மையான முகத்தெரிய கிழிச்சு காட்டுறது மட்டும் இல்லாம என்னோட அன்பையும் புரிய வச்சதுக்கு அப்புறமா தான் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு வழியா நடந்த பிரச்சனையால பிரீத்தியோட உண்மையான முகம் என்னன்றத சக்தி புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம சக்தி எல்லார் முன்னாடியுமே அவங்க பொன்னியை காதலிக்கிற விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதனால இப்ப பொன்னியுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க, ஆனா பிரீத்தியோ இன்னுமே கொஞ்சம் கூட எதையுமே புரிஞ்சுக்காம இன்னுமே பொன்னியை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னியோட உண்மையான முகத்தை காட்ட போறேன்னு சொல்லிட்டு வீணா சவால் விட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. சோ பிரீத்தி எப்பதான் பொன்னிய புரிஞ்சுக்கிட்டு அவங்க தப்பு பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்க போறாங்க. அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க, பிரீத்தி முட்டாள்தனமா பண்ற வேலைகள்ல இருந்து பொண்ணு எப்படிதான் தப்பிக்க போறாங்க, சக்தி அவங்களுக்கு எப்படிதான் உறுதுணையா இருக்க போறாங்க, அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.